வணக்கம். இது தி டீப் டைவ். இன்னைக்கு நாம பணக்காரர் ஆவது எப்படி தொடர்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை அலச போறோம். ஆமாங்க, பாடம் நம்பர் 7, தன்னில் முதலீடு செய். இது கேட்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் முழுக்க எதுவுமே உருப்படியா செய்யாம இருந்தா சாயங்காலம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி சலிப்பா, ஒரு வெறுமையா இருக்கும் இல்லையா? கரெக்ட். சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் பட்டறைன்னு பெரியவங்க ஏன் சொன்னாங்க? அந்த சும்மா இருக்கிறது எப்படி நம்ம முன்னேற்றத்தை தடுக்குதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமாம். அதுக்கு முன்னாடி இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோமா? சரி, இந்த அலசலுக்கு நமக்கு ஆதாரமா இருக்கிறது தடவியல் கணக்காளர், அதாவது ஃபாரன்சிக் அக்கவுண்டன்ட் திரு S.J. ரகுநாதன் அவரோட ஆராய்ச்சி. ஒரு ஃபாரன்சிக் அக்கவுண்டன்ட் பார்வை இதுக்கு ஏன் முக்கியம்னா, அவங்க பணத்தோட உண்மையான மதிப்பு, சொத்துக்களோட நிலவரத்தை ரொம்ப ஆழமா பார்ப்பாங்க. அப்போ நம்ம செய்யற முதலீட்டை அவங்க எப்படி பார்க்கறாங்க? அதுதான் இங்க சுவாரஸ்யமே. சரி, முதல் பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த பாடத்தோட மையக்கருத்து என்ன? சிம்பிளா சொன்னா, சோம்பேறியா இருக்காதீங்க, உங்க திறமைகளை அப்பப்போ மெருகேத்திக்கிட்டே இருங்க. இது ஏதோ மோட்டிவேஷன் பேச்சு மாதிரி தோணலாம், ஆனா திரு ரகுநாதன் பார்வைப்படி இது வேற இல்லையா? ஆமா. அந்த சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் பற்றைய பழமொழியில சாத்தான்ங்கிறத வெறும் நெகட்டிவ் எண்ணங்கள்னு மட்டும் பார்க்க வேணாம். ஒரு கணக்காளர் பார்வையில சொன்னா அது வாய்ப்புகளை இழக்கிற நிலை, இல்லன்னா ஒரு பொருளோட மதிப்பு குறையிற மாதிரி நம்ம திறமையோட மதிப்பும் குறையும், டிப்ரிசியேஷன் மாதிரி. ஓ, அப்படியா சொல்றீங்க? அதாவது ஒரு மெஷின் யூஸ் பண்ணாம இருந்தா துருப்பிடிக்குது இல்லையா, அது மாதிரி? அதேதான். பயன்படுத்தாம புதுப்பிக்காம விட்டா நம்ம அறிவோட திறமையோட மதிப்பு தானா குறையும். உலகத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம போயிடும். சரிதான். டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு, சந்தை தேவை மாறிக்கிட்டே இருக்கு. இதுல நான் கத்துக்கிட்டது போதும்னு இருந்தா அது பின்னோக்கி போறதுக்கு சமம். நம்ம வளர்ச்சி நிக்கும். முக்கியமா நம்ம நிதி வளர்ச்சி. ஏன்னா நம்ம தொடரோட தலைப்பே பணக்காரராவது எப்படிதானே? கரெக்ட். அப்ப சோம்பல்ங்கிறது நேர விரயம் மட்டும் இல்ல, அது நம்மளோட அறிவு மூலதனம்னு சொல்றீங்க இல்லையா? அதோட மதிப்பை குறைக்குது, கரெக்டா? மிகச் சரியா சொன்னீங்க. செல்வம்னா பணம், சொத்து மட்டும் இல்ல, உங்க அறிவும் திறமையும் தான் உங்க பெரிய சொத்து. திரு ரகுநாதன் மாதிரி நிபுணர்கள் பார்வையில உங்க மேல நீங்க செய்யற முதலீடு, அதாவது புதுசா கத்துக்கிறது, அறிவை வளர்த்துக்கிறது, இது மத்த முதலீடை விட அதிகமான லாபம் தரக்கூடிய, அதே சமயம் ரிஸ்க் கம்மியான ஒரு முதலீடு. ஏன் அப்படி சொல்றீங்க, ரிஸ்க் கம்மின்னு? ஏன்னா அந்த திறமையும் அறிவும் உங்க கூடவே இருக்கும். பங்குச்சந்தை ஏறலாம் இறங்கலாம், ஆனா உங்க அறிவு அது உங்ககிட்ட நிரந்தரம். சோம்பலா இருந்தா இந்த சொத்தை வளர்க்கிற வாய்ப்பை நாமளே இழக்கிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட். சரி, அப்போ இதுல இருந்து வெளியே வர்றது எப்படி? நம்ம மேல முதலீடு பண்றதுக்கு என்ன வழிகள் இருக்கு? உங்க ஆராய்ச்சி என்ன சொல்லுது? 2 முக்கியமான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு பொழுதுபோக்கு வகுப்புகள், ஹாபி கிளாஸ். ஹாபி கிளாஸா? அது எப்படி முதலீடாகும்? சும்மா டைம் பாஸ்க்கு போற மாதிரி தானே அது? அப்படி இல்ல. முதலீடுன்னு உடனே பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல. ஹாபி கிளாஸ் போனா மன அழுத்தம் குறையும், கிரியேட்டிவிட்டி அதிகமாகும், புதுசா 4 பேரை சந்திப்பீங்க. ஓ, சரி சரி. மன ஆரோக்கியம் நல்லா இருந்தா நம்ம வேலையில கவனம் கூடும், செயல்திறன் அதிகமாகும். மறைமுகமா இது நம்ம வருமானத்தை பாதிக்கும். இது ஒரு நீண்ட கால முதலீடு மாதிரி, நம்மளோட அளவிட முடியாத சொத்து இது. புரியுது, மறைமுகமான பலன்கள் இருக்கு. சரி, 2வது வழி என்ன? அது இன்னும் நேரடியானது. சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், அதாவது சான்றிதழ் படிப்புகள். ஆமா, இது இப்போ ரொம்ப பிரபலமா இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா சயின்ஸ், இல்ல ஏதாவது புதுமொழி கத்துக்கிறது, இப்படி நிறைய இருக்கே. கரெக்ட். இது எதிர்காலத்துல ஒரு படி முன்னேற இருக்க உதவும் சொல்றாங்க. அதாவது மத்தவங்களை விட உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தகுதி கிடைக்கும். இது எப்படி ஒரு முதலீட்டுக்கு சமம்? ஒரு நல்ல கம்பெனி ஷேரை பார்த்து வாங்குற மாதிரி. எதிர்காலத்துல எந்த திறமைக்கு மதிப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல இப்போ முதலீடு செய்றீங்க, நேரத்தையோ பணத்தையோ. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், அந்த ஒரு படி முன்னேங்கிறத புரிஞ்சுக்க. இப்போ ஒரு வேலைக்கு 2 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒண்ணுதான். ஆனா ஒருத்தர்கிட்ட மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. மொத்த எல்லாம் சரியா இருந்தா யாருக்கு வேலை கிடைக்கும்? நிச்சயமா அந்த கூடுதல் தகுதி உள்ளவருக்கு தான், இல்லையா? இது ப்ரொமோஷனுக்கும் பொருந்தும்.
ஆமா, சில சமயம் இது ஒரு சைடு இன்கம் வாய்ப்பு கூட உருவாக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. இல்ல ஒரு புது கரியர் பாதையை கூட திறக்கலாம். திரு ரகுநாதன் பார்வையில இது உங்க வருமானம் ஈட்டும் திறனை அதிகமாக்குற நேரடி முதலீடு. கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. இதுக்கெல்லாம் நேரம், பணம் எல்லோராலையும் முடியுமா? நியாயமான கேள்வி. நேரமின்மை, பணப்பற்றாக்குறை இதெல்லாம் உண்மைதான். ஆனா இத முதலீடு கண்ணோட்டத்துல பார்த்தா ஒரு வழி தெரியும். எப்படி? நம்ம கிட்ட இருக்கிற நேரத்தை, பணத்தை எங்க போட்டா அதிக லாபம் கிடைக்கும்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். முதல்ல எதுல முதலீடு செய்யணும்னு முடிவு பண்ணணும். உங்க குறிக்கோள் என்ன? இப்போ இருக்கிற வேலையில முன்னேறணுமா? இல்ல வேற துறைக்கு போகணுமா? இல்ல மன அமைதிக்கு ஏதாவது ஹாபி வேணுமா? சரி, அத முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது அதுக்கு என்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு ஆன்லைன்ல எத்தனையோ இலவச இல்ல ரொம்ப குறைஞ்ச செலவுல கோர்ஸ் இருக்கு, டுட்டோரியல்ஸ், வெபினார்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. உண்மைதான். நேரம் இல்லைன்னா கூட டெய்லி ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் சின்னதா ஆரம்பிக்கலாம். முக்கியம் என்னன்னா இத ஒரு செலவா நினைக்காம எதிர்காலத்துக்கான முதலீடா பார்க்கணும். நீங்க திரும்ப திரும்ப அந்த முதலீடுங்கிற வார்த்தையை சொல்றது அதோட முக்கியத்துவத்தை காட்டுது. அப்போ ஹாபி கிளாஸோ சர்டிபிகேட் கோர்ஸோ நாம செலவழிக்கிறது வீண் போகாது. நிச்சயமா வீண் போகாது. அது ஏதோ ஒரு வகையில பின்னால நமக்கு திரும்ப கிடைக்கும். இதுதான் திரு ரகுநாதன் அவரோட நிதி பார்வையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது. ஓகே. ஒரு கம்பெனியோட நிலவரத்தை பார்க்கும்போது அவங்க வரவு செலவை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி அவங்களோட வளங்களை பயன்படுத்துறாங்க, எதிர்காலத்துக்கு எப்படி முதலீடு செய்றாங்கன்னு பார்ப்பாங்க. சரி. அதே மாதிரி நம்ம நேரத்தை எப்படி செலவு செய்றோங்கிறது நம்ம எதிர்கால நிதி நிலையையும் வளர்ச்சியையும் முடிவு பண்ணும். சும்மா இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் நாம செய்ய தவறிய ஒரு முதலீடு, ஒரு மிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இந்த பாடம் 7 தன்னில் முதலீடு செய்யுங்கிறது சும்மா பிஸியா இருங்கன்னு சொல்றது இல்ல. இது ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜி, அப்படித்தானே? அப்சல்யூட்லி. இது ஒரு புத்திசாலித்தனமான நிதி உத்தி. வெறும் சுய முன்னேற்ற பேச்சு இல்ல இது. உங்களோட அறிவு, திறமை, மனநலம் இதுல செய்யற முதலீடு இருக்கு இல்லையா, அது காலப்போக்குல மத்த எந்த முதலீட்டை விடவும் நிலையான பாதுகாப்பான பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த சொத்து உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாதது. ஸ்டாக் மார்க்கெட் விழலாம், ரியல் எஸ்டேட் குறையலாம். ஆனா நம்ம கத்துக்கிட்ட விஷயம் அது நம்ம கூடவே இருக்கும். அதை சரியா பயன்படுத்தினா அது நமக்கு மதிப்பை கூட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப நல்லா புரியுது. ஏன் திரு எஸ்.ஜே. ரகுநாதன் ஆராய்ச்சி இதுக்கு அடிப்படையா இருக்கணும் புரியுது. இது வெறும் தத்துவம் இல்ல, இது கணக்கு. நம்ம நேரத்தோட கணக்கு. சரிதானே? மிகச் சரி. அப்போ இந்த பாடத்தோட சாராம்சத்தை சுருக்கமா சொல்லணும்னா, சொல்லுங்க. 1. சோம்பேறித்தனத்தை விடுங்க. அது உங்க வாய்ப்புகளை தடுக்கும். 2. தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. உலகம் மாறுது, நீங்களும் மாறணும். சரி. 3. உங்க மேல முதலீடு செய்யுங்க. அது ஹாபியா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் ஸ்கில்லா இருந்தாலும் சரி, அது உங்க எதிர்காலத்துக்கான சிறந்த முதலீடு. 4. இத ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியா பாருங்க. உங்க அறிவும் திறமையும் தான் உங்க பெரிய சொத்து. அத வளர்க்கறது பணக்காரராகவான ஒரு வழி. அருமையான தொகுப்பு. அப்போ பாடம் 7 சொல்றது நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது கட்டாயம். ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. ஆமா, சோம்பலை தவிர்த்து கத்துக்க ஆரம்பிக்கிறது பணக்காரராகிற பயணத்துல ஒரு முக்கியமான படி. இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உங்க நேரத்தை மதிங்க, உங்களை நீங்களே வளர்த்துக்க தயங்காதீங்க. இது உங்க எதிர்காலத்துக்கான முதலீடு. கடைசியா ஒரு சின்ன சிந்தனைக்கு, பெரிய கோர்ஸ், சர்டிபிகேட் இதெல்லாம் ஒரு வகை முதலீடு. ஆனா திரு ரகுநாதன் பார்வை மாதிரி நிதி பார்வையில யோசிச்சா சின்ன சின்ன தொடர்ச்சியான முதலீடுகளோட சக்திய நாம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. கூட்டு விளைவு, கம்பவுண்டிங் எஃபெக்ட் சொல்றீங்களா? அதேதான். சின்ன சின்ன முன்னேற்றம் சேர்ந்து காலப்போக்குல பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த வகையில உங்களுக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. பெரிய படிப்பெல்லாம் தாண்டி டெய்லி ஒரு 15 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம் உங்களை கத்துக்கிறதுலயோ இல்ல உங்க உடல் மனநலன்லயோ முதலீடு செய்ய என்ன சின்ன விஷயத்த நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கலாம். ஒரு புக்கை படிக்கிறதா இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு சின்ன விஷயம் கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல சின்னதா ஒரு உடற்பயிற்சி. இப்படி தினமும் செய்யற இந்த சின்ன முதலீடு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல உங்க வாழ்க்கையில உங்க நிதி நிலைமையில என்ன மாதிரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி, யோசிக்க வேண்டிய விஷயம். இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. அந்த சின்ன படிகள் தான் முக்கியம். இன்னைக்கு இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த உரையாடல்ல சந்திப்போம். நன்றி.